السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمني تأويل كتابك وفقهني في سنة نبيك محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم واشرح صدري للإيمان والإسلام وفقهني في دينك وجعلني من العلماء الربانيين الصالحين المصلحين المتقين المؤمنين المحسنين. واغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தப்சீர் வகுப்பிலே தொடர்ந்து கற்றுவரும் மாணவ மாணவிகளே, சூரத்துல் பலதுடைய பாடங்கள் படிப்பினைகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று 30வது படிப்பினை பாடம் வரை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று மீதம் இருக்கக்கூடிய படிப்பினைகளை பாடங்களை நாம் முடிந்த அளவு பார்ப்போம். நாம் இந்த படிப்பினைகளை படிக்கும்போது, யா அல்லாஹ் இதன் மூலமாக எனக்கு நற்பலனை கொடு, என்னுடைய ஈமானை அதிகப்படுத்து, என்னுடைய தக்வாவை அதிகப்படுத்து என்ற ஒரு துஆவோடு என்ற ஒரு நியத்தோடு படிக்க வேண்டும். இந்த படிப்பினைகள் முழுமையாக நம்முடைய மனதிலே நாம் புரிவதற்கு இந்த சூறாவை நினைவு கூர்வதும் மனப்பாடம் செய்வதும், இந்த சூறாக்களுடைய வசனங்களின் நம்முடைய தாய்மொழியிலே ஆங்கிலமோ தமிழோ அதில் அதனுடைய பொருளை புரிந்திருப்பதும் மிக முக்கியமானதாகும். கவனிங்க, 31வது படிப்பினை. உலகம் சார்ந்த நல்லதையும் கெட்டதையும் மனிதனால் சிந்தித்து புரிய முடியும் என்றிருந்தாலும், மறுமை சார்ந்த நன்மை தீமையை நாம் அல்லாஹுவின் வஹியை கொண்டு மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு என்ன சொல்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹதைனாஹுன் நஜ்தைன், மனிதனுக்கு நாம் 2 பாதைகளை காட்டி கொடுத்திருக்கிறோம், வழிகாட்டி கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? உலக காரியங்களை எப்படி நிர்வகிப்பது, அதுபோன்று மனிதன் தன்னுடைய பசியை எப்படி போக்கிக் கொள்வது, தனக்கு ஆடைகளை எப்படி தயார்படுத்திக் கொள்வது, தான் இருக்க வேண்டிய இடங்களை எப்படி உருவாக்கி கொள்வது, தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை எப்படி அமைத்து கொள்வது, இவையெல்லாம் ஃபித்ரா, இயற்கையாக இயல்பாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் அல்லாத எல்லா படைப்புகளுக்கும் இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு வஹி தேவையில்லை. புரியுதா? அல்லதி கத்தர ஃபஹதா நம்ம படிச்சிட்டோம். அல்லதி கத்தர ஃபஹதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்புகளுக்கும் அந்த படைப்புகள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வழிகளை வழிகாட்டி விட்டான். மாடு எங்கே போய் மேயணும், எதை சாப்பிடணும், புலி எப்படி பாஞ்சி தாக்கணும், இது எல்லாமே அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளுக்கும் சமமாக கொடுத்து விட்டான். இது போக சிறந்த ஒரு அறிவு தான் வஹியுடைய அறிவு. அதாவது மறுமையில் சொர்க்கத்தின் வீட்டை தேடுவது, மறுமையிலே நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது, இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன அமல்களை செய்தால் அது அல்லாஹ்விற்கு பிரியமானதாக பொருத்தமானதாக இருக்கும், எந்த அமல் அல்லாஹுடைய கோபத்தை தரக்கூடியது, அதிலிருந்து நாம் எப்படி விலகுவது, இதற்கு மனிதர்களுக்கு கண்டிப்பாக வஹி தேவை. வஹியை கொண்டு தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த வஹியை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு நபிமார்கள் மூலமாக கொடுத்தான். ஹிதாயத். கவனிங்க, அப்போ உலகம் சார்ந்த நல்லதையும் கெட்டதையும் மனிதனால் சிந்தித்து புரிய முடியும் என்றிருந்தாலும், மறுமை சார்ந்த நன்மை தீமையை நாம் அல்லாஹுவின் வஹியை கொண்டு மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். ஆக அந்த வஹி கிடைக்கப்பெற்ற மார்க்கம் தான் இது. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய மார்க்கம்.
நம்முடைய நபிமார்கள் மூலமாக கிடைக்கப்பெற்றது. இதை தவிர ஒருவன் துறவியாக செல்வதாலோ ஒருவன் முனிவராக செல்வதாலோ அல்லது ஒருவன் ஆழ்ந்த ஆன்மீகத்தில் சென்று தியானம் செய்வதாலோ அவர் மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டிவிட முடியாது, சொர்க்கத்தின் பாதையை காட்டிவிட முடியாது. சொர்க்கத்தின் பாதையை காட்டுவதற்கு, மறுமைக்கான வெற்றியின் பாதையை காட்டுவதற்கு நமக்கு வஹி தேவை. அந்த வஹி கொடுக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். அந்த வஹி தான் ஹிதாயத். புரியுதா? கவனிங்க, உலகம் சார்ந்த நல்லதையும் கெட்டதையும் மனிதனால் சிந்தித்து புரிய முடியும் என்றிருந்தாலும் மறுமை சார்ந்த நன்மை தீமையை நாம் அல்லாஹுவின் வஹியை கொண்டு மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். அதான் ஹிதாயத். 32வது படிப்பினை. ஆகவே மனிதனின் மீது அல்லாஹுவின் அற்கொடைகளில் மிக பெரியது மனிதனுக்கு அல்லாஹு தஆலா விலக்கி கொடுத்த ஹிதாயத் என்ற நேர்வழியாகும். சுப்ஹானல்லாஹ். அப்போ மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ அருட்கொடைகளை பிற படைப்புகளை விட சிறப்பாக கொடுத்திருக்கிறான். வலகது கர்ரம்னா பனி ஆதம் وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய பிள்ளைகளை நாம் கண்ணியப்படுத்தினோம், அவர்களை கடல்களிலும் கப்பல்களிலும் வாகனிக்கக்கூடியவர்களாக ஆக்கினோம். பிறகு நாம் படைத்த ஏராளமான படைப்புகளை விட மனிதனை நாம் சிறப்பித்தோம், அவனுக்கு நல்ல உணவுகளை கொடுத்தோம். இந்த மனிதன் மட்டும்தான் சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடியவன். மிருகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உணவை சாப்பிட்டா வேறு உணவை அந்த மிருகங்களால் சாப்பிட முடியாது. அதே போல் அந்த ஒரு உணவையும் ஒரே வகையில் தான் சாப்பிட முடியும், மாற்றி சாப்பிட முடியாது. ஆடு புல்லை மேய்ந்தாலோ மாடு புல்லை மேய்ந்தாலோ அல்லது சிங்கம் புலி மாமிசத்தை சாப்பிட்டாலோ ஒரே மாதிரி தான். ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் அதை மாற்றி மாற்றி சமைச்சு சாப்பிடுவதற்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு அறிவை கொடுத்துருக்கிறான். அதே போல் உடைகள், எந்த உயிரினமும் உடை உடுத்துவது கிடையாது, மனிதனுக்கு அல்லாஹு தஆலா உடையை கொடுத்துருக்கிறான். எத்தனை விதமான கண்ணியம் மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு என்று நகரங்களில் வீடுகளை கட்டிக்கொள்வது, வசதிகளை ஏற்படுத்தி கொள்வது, இப்படியாக உலகத்தில் அவன் படைத்த அத்தனை படைப்புகளை கொண்டு பயன்பெற்று சிறப்புறக்கூடிய அந்த தகுதியை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்தான். ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் மனிதர்களே உங்களுக்காகத்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். சரியா? ஆனால் இந்த சிறப்புகள் எல்லாமே உலகம் சார்ந்த சிறப்புகள், எல்லாமே உலகத்தில் அழிந்து போயிடும். மனிதன் தேடிக்கொள்ளக்கூடிய எல்லாமே இந்த சிறப்புகள், உணவு, உடை, இருப்பிடம், உறைவிடம், இப்படியான வசதிகள், புரியுதா? எல்லாமே மனிதன் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். மற்ற உயிரினங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அவை எந்த பொருள்களையும் பயன்படுத்தாது. வீடு கட்டுறதுக்கு தேவைன்னா போய் குச்சியை கம்பை தூக்கிட்டு வரும். மற்ற மிருகங்களை பொறுத்த வரைக்கும், ஐவாய் மிருகங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு நிழலில் அல்லது ஒரு குகையில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். பறவைகள் மட்டும் கூடு கட்டும் அல்லது எங்கேயாவது பொந்துகளை தேடி போகும். மற்ற மிருகங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே கிடக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்படி மனிதன் இந்த உலகத்தில் என்னென்ன தேடிக்கொள்கிறானோ எல்லாவற்றையும் இந்த உலகத்திலேயே விட்டு விட்டு சென்று விடுவான். நல்லா புரிஞ்சுக்குங்க. மனிதன் மறுமைக்கு எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்து தான் இந்த ஹிதாயத் என்பது. புரியுதா? அதனால கவனிங்க, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே சிறந்த, உயர்ந்த, மதிக்கத்தக்க, போற்றத்தக்க அருட்கொடையது இந்த ஹிதாயத். ஆகவே மனிதன் மீது அல்லாஹுவின் அருட்கொடைகளில் மிகப்பெரியது மனிதனுக்கு அல்லாஹு தஆலா விலக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயத் என்ற நேர்வழியாகும். ஏன்? இது இருந்தால் தான் அங்கே சொர்க்கத்துக்கு போக முடியும், நிரந்தரமான இன்பத்தை நாம் அடைய முடியும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முடியும். 33வது படிப்பினை கவனிங்க. அதாவது ஒன்றுக்கொன்று விளக்கமாக இருக்கும். அதே போல் நிறைய பல விஷயங்களை நம்ம முந்தைய பாடங்கள்லையும் வகுப்புகள்லையும் நம்ம சொல்லியிருக்கிறதுனால சுருக்கமாக பார்த்தா போதுமானது. 33வது படிப்பினை. உலக காரியங்களை நிர்வகிப்பதும் அவற்றை அறிவதும் அவற்றை திறம்பட செய்வதும் மனிதனிடம் மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை அல்ல. கவனிங்க,
உலக காரியங்களை நிர்வகிப்பதும் அவற்றை அறிவதும் அவற்றை திறம்பட செய்வதும் மனிதனிடம் மட்டும் இருக்கின்ற சிறப்பு தன்மை அல்ல. சுப்ஹானல்லாஹ். ஒரு குருவி பாருங்க எவ்வளவு அழகாக கூடு கட்டுது. அந்த தூக்குனாங்குருவியை சொல்லுவாங்க, மரங்குத்தி குருவியை சொல்லுவாங்க. எவ்வளவு அழகாக தன்னுடைய வீடுகளை அமைத்து கொள்ளுது. இன்னும் உணவுகளை தேடுறது எப்படி ரகசியமாக தேடணும், மறைஞ்சிருந்து தேடணும், பாஞ்சிருந்து அடிக்கணும், என்னென்ன அறிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற மிருகங்களுக்கும் கொடுத்துருக்கிறான். சில நேரங்களில் மனிதன் அந்த மிருகங்களை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த மிருகங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், குர்ஆனில் சொல்லப்பட்டது ஃபபஅஸல்லாஹு குராபன் யபஹது ஃபில் அர்தி லியுரியஹு சௌஅத அஹீஹ். அதாவது அந்த ஹாபில் காபில் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் சண்டை போட்டார், ஒருத்தர் அமைதியாக இருந்தார். அப்போ காபில் ஹாபிலை கொன்று விட்டார். இப்போ எப்படி அடக்கம் செய்கிறதுன்னு தெரியல. ஒரு காக்கை செய்து காட்டுகிறது. தன் இறந்த இன்னொரு காக்கையை குழி தோண்டி புதைக்கிறத பார்த்துட்டு மனிதன் குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டான். இந்த மாதிரி எத்தனையோ வரலாறுகள், எத்தனையோ நமக்கு இன்றைக்கு நீங்கள் அறிவியல் உலகத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மிருகங்களுடைய அதிசயமான அறிவுகள் எல்லாம், அற்புதமான அதனுடைய அந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதை நம்முடைய முன்னோர்கள் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிருகங்களை பற்றி ஆய்வு செய்து, அதாவது பெரிய பெரிய வால்யூமில் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. நம்ம முஸ்லீம்களுக்கு தான் என்ன தெரியும், அவங்கெல்லாம் அதை படிக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு நேரம் இல்லையா. இன்றைக்கு மேலை நாட்டுக்காரங்க அதெல்லாம் படித்து ஆராய்ச்சி செஞ்சு அதை தத்துரூபமாக மிருகங்களில் காடுகளில் போய் இருந்து படம் எடுத்து அதை மக்களுக்கு காட்டி அவன் காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் கொட்ட விட்டாச்சு நம்ம. யா அர்ஹமர் ராஹிமீன். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்போ உலக காரியங்களை நிர்வகிப்பதும் அவற்றை அறிவதும் அவற்றை திறம்பட செய்வதும் மனிதனிடம் மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை அல்ல, மாறாக அதில் எல்லா படைப்புகளும் சமமானது. மனிதனின் சிறப்பு என்ன? அல்லாஹ் அவனுக்கு வழிகாட்டிய மறுமை பாதையை பின்பற்றுவதிலும் மறுமைக்கான அமல்களை செய்வதிலும் தான் இருக்கிறது. அப்போ மனிதனுடைய சிறப்பு தனித்தன்மை என்பது எதில் இருக்கிறது? அல்லாஹு தஆலா கொடுத்த ஹிதாயத்தில் அந்த மனிதன் போகணும், அந்த ஹிதாயத்தை பின்பற்றணும், அந்த மறுமைக்கான அமல்களை அவன் செய்ய வேண்டும். இதில் தான் மனிதனுடைய தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. அதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. மனிதனை மட்டமானவனா அல்லாஹ் ஆக்குனா. யாரை தவிர? ஈமான் உடையவர்களை தவிர, அமல சாலிஹ் உடையவர்களை தவிர. ஈமான் உடையவர்களை தவிர, அமல சாலிஹ் உடையவர்களை தவிர. அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த சூரால சொல்றான். வஹதைனாஹு நஜ்தைன் ஃபலக்தஹமல் அகபத வமா அதராக மல் அகப ஃபக்கு ரகபத்தின் அவ் யுத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة. கவனிங்க, 35வது படிப்பினை, 34வது படிப்பினை. நமது அறிவுகள் மறுமையின் பாதையை அறிவதில் குறைவானதாகும். காசிர். மறுமையினுடைய பாதையை, சொர்க்கத்தினுடைய பாதையை வெறும் அறிவை கொண்டு யூகித்து கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. அல்லாஹுவின் வழிகாட்டல் இல்லாமல், வஹி இல்லாமல் மறுமையின் பாதையை அடைய முடியாது, இன்னும் அதில் பயணிக்க முடியாது. வஹதைனாஹு நஜ்தைன் என்பதிலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினைகளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அப்போ மறுமையினுடைய பாதையை அறிவை கொண்டு முடிவு செய்ய முடியாது. அதனால தான் நம்முடைய உலமாக்கள், முஹத்திஸ்கள், ஃபுக்ஹாக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அல் இபாதாத்து தௌகீஃபியத்துன். வணக்க வழிபாடுகள் என்பது அவையெல்லாம் வஹிக்கு உட்பட்டவை, அறிவுக்கு உட்பட்டவை அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வணக்க வழிபாடுகள் வஹிக்கு உட்பட்டவை. தௌகீஃபியத்துன், அதாவது வஹியோடு நிறுத்தி கொள்ளப்பட்டவை. அதுக்கு மேலே நீங்கள் செய்ய முடியாது. 4 ரக்காத், அதாவது அல்லாஹ்வை வணங்குறதுக்கு ஒரு இபாதத்து தொழுகனா அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து கொடுத்துருக்கணும். எத்தனை ரக்காத்து? அதுவும் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியிருக்கணும். 3 ரக்காத்து 4 ரக்காத்தாக்க முடியாது, 4 ரக்காத்து 6 ரக்காத்தாக்க முடியாது, 2 ரக்காத்தை 4 ரக்காத்தாக்க முடியாது. நிலையில் ஓதுறதை ருக்கூவில் செய்ய முடியாது, ருக்கூவில் ஓதுறதை சுஜூதுக்கு கொண்டு போக முடியாது. எல்லாம் பெர்ஃபெக்டட் பிளானட், எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்டது, அமைக்கப்பட்டது, முறைப்படுத்தப்பட்டது, வழிகாட்டப்பட்டது, ஒழுங்குபடுத்தப்பட்டது, போதிக்கப்பட்டு விட்டது. அதை தாண்டக்கூடாது.
புரியுதா? மௌலூது ஓதி சொர்க்கத்துக்கு போகலாம், கத்தம் ஓதி சொர்க்கத்துக்கு போகலாம், அப்புறம் என்ன மீலாது விழா கொண்டாடி சொர்க்கத்துக்கு போகலாம். நரகத்துக்கு தான் போகணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி காண்பிக்கப்பட்டு விட்டது. சொர்க்கத்துக்கு போவதற்கு வழி காண்பிக்கப்பட்டு விட்டது, வழி சொல்லி கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த வழியில் தான் நீங்கள் போகணுமே தவிர இன்னொரு புதிய வழியை சொர்க்கத்துக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அறிவு கிடையாது. அறிவு எதுக்கு? சோறை எப்படி சமைக்கலாம், பிரியாணி எப்படி சமைக்கலாம், குஸ்கா எப்படி சமைக்கலாம், புலாவ் எப்படி சமைக்கலாம், அதுக்கு தான் அறிவு. மற்றபடி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இந்த வகையை பின்பற்றுவதற்கு தான் அறிவே தவிர புதுசாக விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவு கிடையாது. சரியா? கவனிக்க 33வது படிப்பினை, உலக காரியங்களை நிர்வகிப்பதிலும் அவற்றை அறிவதும் 34வது படிப்பினை, நமது அறிவுகள் மறுமையின் பாதையை அறிவதில் குறைவானதாகும். அல்லாஹுவின் வழிகாட்டல் இல்லாமல் மறுமையின் பாதையை அடைய முடியாது, இன்னும் அதில் பயணிக்க முடியாது. திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. நமது அறிவுகள் மறுமையின் பாதையை அறிவதில் குறைவானது. காசிரத், முடியாது, அறவே முடியாது. குறைவானதுன்னா என்ன? முடியாது. அல்லாஹுவின் வழிகாட்டல் இல்லாமல் மறுமையின் பாதையை அடைய முடியாது, இன்னும் அதில் பயணிக்க முடியாது. அதனால எது என்று தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வஹி தேவை, அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கும் அடுத்து 35வது படிப்பினை. ஆகவே நாம் மதித்து பேணி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய இறை அற்கொடை அல்லாஹுவின் ஹிதாயத் ஆகும். மனிதனுக்கு இந்த உலகத்தில் எது வேணாலும் லாஸ் ஆகிடலாம். பாருங்க, மனிதர்கள் வசிக்கக்கூடிய வீடே போயிருச்சு, ஏன் உயிர்களே போயிருச்சு. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் அவனை விட்டு போகலாமா? போகக்கூடாது, போக முடியாது. மௌத்து தான். அந்த ஹிதாயத்துடைய நிலையிலேயே அவன் மௌத்தாகணும். ஒலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அதான் அல்லாஹ் சொன்னா, சும்ம கான மினல்லதீன ஆமனு வ தவாஸவ் பில் மர்ஹமா. மௌத்தா போகும்போது ஈமானோட இருந்தா, அஸ்ஸபர் இஸ்லாம்ல உறுதியா இருந்தா, உலாயிகா ஸஹாபுல் மைமனா. அல்லாஹ் அக்பர். அப்ப நம்ம பேணி மதித்து பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய இறை அற்கொடையது அல்லாஹ்வுடைய ஹிதாயத், வஹி, இஸ்லாம். ஹிதாயத்துனா வஹி, இஸ்லாம், ஈமான் எல்லாமே எந்த வார்த்தையை கொண்டு நம்ம குறிப்பிட்டாலும் சரி. சரியா? இந்த சூறால ஹிதாயத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 36வது படிப்பினை கவனிங்க. அல்லாஹுவின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம், மறுமை வெற்றியின் பக்கம் சேர்ப்பிக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய நேரான பாதைக்கு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி விட்டான். ஹிதாயத்து டன். குர்ஆன் இறக்கப்பட்டு விட்டது, ஹதீஸுகள் சொல்லப்பட்டு விட்டன. அதை கற்று பின்பற்றுவதுதான் நமது கடமையும் வேலையும் ஆகும். இனி புதிதாக அதற்கான வழியை நாம் தேடுவதோ உருவாக்குவதோ அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ இந்த வஹதைனாஹு நஜ்தைன் என்பதில் இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, நமக்கு மார்க்கம் கொடுக்கப்பட்டு விட்டது. இனி புதிய புதிய வழிமுறைகளை நாம் கண்டுபிடிக்க கூடாது, அவற்றை தேடி செல்லக்கூடாது என்பது நமக்கு இங்கே உணர்த்தப்பட்டு விட்டது. ஹதைனாவுடைய லமீர் யாரு? அல்லாஹு தஆலா. நஹ்னு, நாங்கள். யாரு? அல்லாஹ்வை குறிக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் நமக்கு திட்டமிட்டு வழிகாட்டி விட்டான். அதை பின்பற்றுவது தான் நம்முடைய வேலையை தவிர நாமும் கொஞ்சம் மார்க்கத்தை கண்டுபிடிப்போம், நாமும் கொஞ்சம் இபாதத்தை சேர்த்துப்போம், அது நமக்கு வேலை கிடையாது. புரியுதா? திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. அல்லாஹுவின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம், மறுமை வெற்றியின் பக்கம் சேர்ப்பிக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய நேரான பாதைக்கு அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டி விட்டான். அதை கற்று பின்பற்றுவதுதான் நமது கடமையும், அதை கற்று பின்பற்றுவதுதான் நமது கடமையும் வேலையும் ஆகும். இனி புதிதாக அதற்கான வழியை நாம் தேடுவதோ உருவாக்குவதோ அல்ல. அங்கே ஒரு சூஃபி மகான் இருக்காரு, இங்கே ஒரு ஞானி மகான் இருக்கிறாரு, அங்கே ஒரு ஷேகு தரீக்கத் இருக்கிறாரு, அங்கே ஒரு ஹலீஃபா இருக்கிறாரு. என்னப்பா செய்கிறாரு? நமக்கு சொர்க்கத்துடைய பாதையை காட்டுறாரு. சரி, சொர்க்கத்துடைய பாதையை காட்டுறாரா? ஆயத்து ஓதுறாரா? ஏதாவது ஹதீஸ்ல இருந்து சொல்லி கொடுக்குறாரா? இல்லை, அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. இப்படி தலைக்கீழ டான்ஸ் ஆடுங்க, தலைக்கீழ பல்ட்டி அடிங்க, ஃபுட்பாலில் பாலை தடுக்கிறதுக்கு குதிக்கிற மாதிரி ஜம்ப் பண்ணுங்க, அப்புறம் அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி ரவுண்டு வாங்க. என்னையா இதெல்லாம்? காஃபிர்களுடைய கலாச்சாரம், குஃபார் இப்லீஸுடைய கலாச்சாரம். ஆடுவது, பாடுவது, இசைப்பது, கூத்தடிப்பது, கைத்தட்டுவது, அவற்றை கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாங்களாம். இதெல்லாம் என்ன கேலி கூத்து! இதெல்லாம் நரகத்துக்கு தான் கொண்டு போய் விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். டைரக்டாக நரகம் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால யாருமே நமக்கு வழிகாட்ட முடியாதுங்க. நமக்கு குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுத்து சொல்ல முடியும். ஹிதாயத், நான் சொல்றது தான் ஹிதாயத் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அது அல் குர்ஆனில் இருந்தாலே தவிர, அல் ஹதீஸில் இருந்தாலே தவிர.
புரிஞ்சா? மற்ற எதுவுமே சொர்க்கத்துக்கு வழிகாட்டாது. நல்ல மனசில் பதிய வைத்து கொள்ளுங்க. அதனால் நமக்கு இந்த இஸ்லாமை தவிர, இந்த இஸ்லாமை எடுத்து சொல்லக்கூடியவர்களை தவிர, குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை எடுத்து சொல்கிறது தான் ஆலிம்களுக்கு வேலை, ஷேக்குகளுக்கு வேலை, முர்ஷிதுக்கு வேலை, முரப்பிக்கு வேலையை தவிர அவர் புதுசாக ஒரு ரூட்டை போட முடியாது. புதுசாக ஒரு ரூட்டை போட்டால் அது நேராக கொண்டு போய் நரகத்தில் தான் தள்ளும். கவனிங்க, 36வது படிப்பினை, அல்லாஹுவின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம், மறுமை வெற்றியின் பக்கம் சேர்ப்பிக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய நேரான பாதைக்கு அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டி விட்டான். அதை கற்று பின்பற்றுவதுதான் நமது கடமையும் வேலையும் ஆகும். இனி புதிதாக அதற்கான வழியை நாம் தேடுவதோ உருவாக்குவதோ நமது வேலை அல்ல. சரியா? அடுத்தது 37வது படிப்பினை, இறை பாதை என்றும் ஆன்மீக பாதை என்றும் சொர்க்க பாதை என்றும் மனிதர்கள் யார் ஒரு பாதையை நமக்கு வழிகாட்டினாலும் அது அப்படி ஆகிவிடாது. புரியுதா? அல்லாஹ் அவனது வேதத்திலும் அவனது தூதர் மூலமாகவும் காட்டிய பாதை ஒன்று மட்டுமே சொர்க்க பாதையாக, மறுமையில் வெற்றிக்கான பாதையாக இருக்கும். வஹதைனாஹு நஜ்தைன்ல அல்லாஹ் தெளிவா நமக்கு சொல்லிட்டான். அடுத்தது 38வது படிப்பினை, மார்க்கம் தான் அல்லாஹுவின் ஹிதாயத்தாகும். மார்க்கம்தான் அல்லாஹுவின் ஹிதாயத்தாகும். யார் மார்க்கத்தை குறை சொல்வாரோ, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் அல்லாஹுவின் அறிவையும் ஞானத்தையும் குறை சொல்கிறார். அல்லாஹுவை குறை சொல்பவர் அல்லாஹுவை நிராகரித்தவராக ஆகிவிடுவார். இப்போ இந்த காலத்தில் இந்த பொருளாதார கல்வி அமெரிக்கர்கள் மூலமாக, ஐரோப்பியர்கள் மூலமாக, அந்த வெள்ளையர்கள் மூலமாக முஸ்லிம்களுக்கு கிடைக்குது, உலக மக்களுக்கு கிடைக்குது. அவர்கள் யாரு? பெரும்பாலானவர்கள் நாத்திகர்கள், இறை மறுப்பு கொள்கையில் உள்ளவங்க. மேலை நாடுகளில் அவர்களுடைய மதம் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் அவர்களில் பெரும்பாலானவர்களுடைய நம்பிக்கை நாத்திகமாக இருக்கும். நாத்திகவாதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு பிடிக்காது. அவர்கள் ஆட்சேபனை செய்வார்கள். குறிப்பாக எதன் மீது? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மறுமை நம்பிக்கையின் மீதும், இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில சட்டங்களின் மீதும், அவை அநீதமானவை, அவற்று பிற்போக்கானவை என்றெல்லாம் அவர்களில் பல பேர் ஆட்சேபனை செய்கிறாங்க. சில முட்டாள் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மக்களிடத்தில் கல்வி படிக்கும் பொழுதோ, அவர்களுடைய சில ஆர்டிகல்ஸை படிக்கும் பொழுதோ சிந்தனை தாக்கத்துக்கு, சிந்தனை பாதிக்கப்பட்டு விடுகிறது இந்த முஸ்லிம்களுக்கு. இவர்களும் அதே குறைகளை சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாதி முஸ்லீமாக இருப்பாங்க, பாதி இஸ்லாமினுடைய சட்டங்களை ஏற்க தயங்குவாங்க அல்லது வெளிப்படையாக மறுப்பாங்க. ஸோ இவர்களெல்லாம் யாரு? அல்லாஹுடைய மார்க்கத்தை குறை சொல்லக்கூடிய இவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று பெயர் சொல்லி கொண்டாலும், முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளில் தங்களை முஸ்லிம்கள் என்று எழுதி கொண்டாலும், இன்னும் தொழுகை, நோன்பு போன்ற சில இபாதத்துகளை செய்தாலும், எப்பொழுது இவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குறை சொல்லிவிட்டார்களோ, அல்லாஹ்வுடைய தீனை இவர்கள் குறை சொல்லிவிட்டார்களோ, இவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தவர்களாக ஆகிவிடுவார்கள். புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். முழுமையாக அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவது, ஏற்றுக்கொள்வது, அவற்றுக்கு சரணடைந்து விடுவது, அவற்றில்தான் நன்மை இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்வது தான் ஈமான். வெறும் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்டால் மட்டும் அது ஈமானாக ஆகிவிடாது. அல்லாஹுவை அவனுடைய சிஃபத்துகளோடு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவனுடைய சிஃபத்துகளில் ஒன்று அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹு தஆலா ஞானமிக்கவன் என்பது. நீங்கள் அல்லாஹுடைய ஹிதாயத், அதாவது மார்க்கத்தை குறை சொல்றீங்கன்னா அப்போ அல்லாஹுடைய இல்மை குறை சொல்றீங்க, அல்லாஹுடைய ஞானத்தை குறை சொல்றீங்க. யார் அல்லாஹுடைய ஞானத்தை, சிஃபத்தை குறை சொல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவையே குறை சொல்லியவர்கள். யார் அல்லாஹ்வை குறை சொல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தவர்களாக ஆகிவிடுவார்கள். திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. மார்க்கம்தான் அல்லாஹுவின் ஹிதாயத்தாகும். யார் மார்க்கத்தை குறை சொல்வாரோ அவர் அல்லாஹுவின் அறிவையும் ஞானத்தையும் குறை சொல்கிறார். அல்லாஹுவை குறை சொல்பவர் அல்லாஹுவை நிராகரித்தவராக ஆகிவிடுவார். அடுத்து 39வது ஹிதாயத், நேர்வழி என்பது அல்லாஹ் இறக்கிய மார்க்கமாகும். இது அல்லாஹுவின் ஞானமும் அறிவும் நீதமும் ஆகும். அவனது அறிவும் ஞானமும் நீதமும் முழுமையானது. அதில் எவ்வித குறையோ அநீதியோ இருக்காது. யார் ஒருவர் அல்லாஹுவின் நேர்வழியில் குறை இருப்பதாக அல்லது அநீதி இருப்பதாக கருதுவாரோ உண்மையில் குறை அவருடைய அறிவில்தான் இருக்கிறது, அவர் சிந்திப்பதில் தான் அநீதி இருக்கிறது. இந்த காலத்தில் சில பெண்கள், தொழுகையாளிகள் கூட, புர்கா போட்டவங்க கூட சொத்துரிமை விஷயத்தில் அல்லாஹுடைய மார்க்க தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது கிடையாது.
அது எப்படி ஆண்களுக்கு 2 பங்கு பெண்களுக்கு 1 பங்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சமமாக கொடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்பதாக அவர்கள் பேசுகிறார்கள். புரியுதா? இன்னும் அதே போல இன்னும் பல விஷயங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு அநீதமானது, அல்லாஹ் பாதுகாக்கணும் என்பதாக அவர்கள் பேசுறாங்க. புரியுதா? இது ரொம்ப தப்பான ஒன்று. அவங்க இதை சாதாரணமாக வாயால் சொல்லிடுறாங்க. ஆனால் ரொம்ப ஆபத்தான, ரொம்ப பயங்கரமாக, குற்றத்தால் ரொம்ப கடுமையானது. இது அல்லாஹுடைய சட்டங்களின் மீது ஆட்சேபனை செய்கிறது. ஒரு மனிதன் ஒரு சட்டத்தை அவனுடைய பலவீனத்தால் பின்பற்றாமல் விடுகிறான் என்றால் அது அதோட முடிந்துவிடும், பாவத்தோட முடிந்துவிடும். ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சட்டத்தினை ஆட்சேபனை செய்து மீறுகிறான் என்றால், ஆட்சேபனை குறை சொல்லி அதை விடுகிறான் என்றால் அது அந்த சட்டத்தை மீறுவது, எதிர்ப்பதாக ஆகிவிடும். அது அல்லாஹுடைய நிராகரிப்பு வரை கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹிதாயத், நேர்வழி என்பது அல்லாஹ் இறக்கிய மார்க்கமாகும். இது அல்லாஹுவின் ஞானமும் நீதமும் அறிவும் நீதமும் ஆகும். அவனது அறிவும் ஞானமும் நீதமும் முழுமையானது. அதில் எவ்வித குறையோ அநீதியோ இருக்காது. திருடுனா கையை வெட்டுனா அதுதான் நீதம். ஒரு மனிதன் ஜினா செய்தால் அவனுக்கு திருமணம் முடித்தவனாக இருந்தால் 100 அடி, இல்லை திருமணம் முடித்தவனாக இருந்தால் கல்லெறிந்து கொள்ளணும், திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் 100 அடின்னு சொன்னால் அதுதான் நீதம். இப்படி மார்க்கத்தில் என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, அது குடும்ப சட்டங்களாக இருக்கட்டும், பொருளாதார சட்டங்களாக இருக்கட்டும், சமூகவியல் சட்டங்களாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட சட்டங்களாக இருக்கட்டும், அதுதான் நீதமானதை தவிர அதை மீறுவது என்பதுதான் மடத்தனமோ அறிவிலித்தனமோ அநீதமும் ஆகும். புரியுதா? அப்ப யார் இப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தில் குறை இருக்கு, அநீதம் இருக்கு என்று சிந்திப்பார்களோ, குறை எங்கே இருக்கிறது? அவருடைய அறிவில் தான் இருக்கிறது, அவருடைய சிந்தனையில் தான் அநீதி இருக்கிறது. 40வது, அல்லாஹ் எதை நமக்கு நன்மை என்று வழிகாட்டினானோ அதில் நமக்கு தீமை இல்லை. அல்லாஹ் எதை நமக்கு தீமை என்று அறிவித்தானோ அதில் நமக்கு நன்மை இல்லை. இதுதான் ஒவ்வொரு மூமினுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். புரிஞ்சுக்குங்கம்மா, மனசுல நல்லா பதிய வைத்துக் கொள்ளுங்க. கவனிங்க, அல்லாஹு தஆலா பெண்களுக்கு ஹிஜாபு போடுங்கன்னு சொன்னானா அதுல தான் நன்மை இருக்கு. அந்த ஹிஜாபு இப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்களா, அதுல தான் நன்மை இருக்கு. பெண்கள் இவங்கெல்லாம் அந்நிய ஆண்கள், இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அதில் தான் நன்மை இருக்குது. பெண்கள் இப்படி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அதில் தான் நன்மை இருக்குது. ஆண்கள் இப்படி இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறானா அதில் தான் நன்மை இருக்குது. ஒரு அரசர் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும், இதில் தான் நமக்கு நன்மை இருக்குது. இதன்படி நம்ம போய்கிட்டே இருக்கணும். கண்மூடித்தனமாக போகிறதா இருந்தால் அது மார்க்கத்தில் தான் போய்கிட்டே இருக்கணும். எதில் அல்ல, உலக விஷயங்களில் அல்ல, பிற மக்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் அல்ல, மார்க்கத்துக்குள்ளார வந்துட்டீங்கன்னா நீங்கள் சேஃப்டி. இதுதான் நமக்கு தாயிரா, அந்த வட்டம், இதுக்குள்ளார நமக்கு சேஃப்டி இருக்குது. இதுக்கு வெளியில் போயிடக்கூடாது. இதில் எது ஹலாலோ அதுக்குள்ளார இருக்கணும். இதில் எது நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்குதோ அந்த வழிகாட்டுதலில் போய்கிட்டே இருக்கணும். கவனிங்க, அல்லாஹ் எதை நமக்கு நன்மை என்று வழிகாட்டினானோ அதில் நமக்கு தீமை இல்லை. அல்லாஹ் எதை நமக்கு தீமை என்று அறிவித்தானோ அதில் நமக்கு நன்மை இல்லை. இதுதான் ஒவ்வொரு மூமினுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இதே நம்பிக்கை தான் ஹதீஸ்லையும் இருக்கணும். அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறானா, அல்லாஹ் வழிகாட்டி இருந்தாலும் சரி, அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அக்கபா என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வது. ஒமா அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா, ஃபலக்தஹமல் அக்கபா, மனிதனே இவ்வளவு உனக்கு அருட்கொடை செய்திருக்கிறேனே, அருள் செய்திருக்கிறேனே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை உனக்கு முடிய போதே இன்னும் நீ அக்கபாவை தாண்டாம இருக்கிறியே. அப்ப அக்கபானா என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதற்கான ஆர்வம். அக்கபா என்பது என்ன, நரகத்தில் உள்ள ஒரு மலையாகும் என்று ஹசன் பஸ்ரி, அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அதே போல நரகத்தினுடைய அந்த சிராத் பெரிய பாலம் இருக்கா, அந்த பாலத்திற்கு முன்புள்ள ஒரு மலை என்று கதாதா ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள். 70 படிகளை கொண்ட ஒரு மலை என்று கஅப் அல்-அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். அக்கபா என்பது உலகத்தில் உள்ளது என்று முஜாஹித் ரஹிமஹுல்லா கூறுவதாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்துள்ளார்கள். அக்கபானா இந்த இடத்துல அப்போ அவங்க சொல்றது என்ன, அந்த மலையளவு நன்மைகள், அந்த நன்மைகளை நீ எடுத்துட்டு போனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், நரகத்தை தாண்ட முடியும். அதாவது இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல அமல்களை செய்தால் அவை மறுமையில் அக்கபாவை கடப்பதை மனிதனுக்கு எளிதாக்கிவிடும் என்று முஜாஹித் ரஹிமஹுல்லாவுடைய கூற்றுக்கு இப்னுல் அரபி ரஹிமஹுல்லா விளக்கம் கூறுகிறார்கள். இதெல்லாம் நம்ம பாடத்தில் பார்த்துட்டோம். 43வது படிப்பினை, வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம். நல்ல கவனிங்கம்மா. 43வது படிப்பினை, வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம். இபாதத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க, நஃபில் தொழுகைக்கு கொடுக்குறீங்க, அதே போல ஃபர்லான தொழுகைக்கு,
ஃபரதான நோன்புக்கு, நஃபிலான நோன்புக்கு. இப்படி வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம், அதாவது கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் மக்களுக்கு பயனளிக்கின்ற நல்லறங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இபாதத்துல மட்டும் கவனமா இருக்கிறது, ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல, அந்த அதாவது நற்கர்மங்கள்ல அலட்சியமா இருக்கிறது கூடாது. எப்படி தொழுகையில கரெக்டா இருக்கிறீங்களோ அதே போல தான தர்மத்திலையும் பிறருக்கு உதவி செய்யறதுலயும் கரெக்டா இருக்கணும். 44வது, அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவனின் பரிபூரணமான அன்புக்கும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் அவனின் பரிபூரணமான அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியவரான உண்மையான நல்லடியார் யார் என்றால், எந்த அடியார் அல்லாஹு தஆலா கம்ப்ளீட்டா ஏற்றுக்கொண்டான், அவர் தன்னுடைய முழுமையான அன்பை பிரியத்தை அந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அவர் யார் என்றால், அல்லாஹுவை அவன் ஏவியபடி வணங்குவதோடு அல்லாஹுவின் அடியார்களுக்கும் முடிந்த அளவு யார் உதவுவாரோ அவர்தான். அப்ப நீங்க தஹஜ்ஜத் தொழுகையில கவனம் செலுத்துற மாதிரி, நஃபிலான நோன்புகள்ல கவனம் செலுத்துற மாதிரி, திலாவத்துல் குர்ஆன்ல கவனம் செலுத்துற மாதிரி, உங்களால முடிந்த அளவுக்கு யாராவது ஒரு தேவை உள்ளவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உறவுகள்ல, பக்கத்து வீட்டுக்காரங்கள, எழுத்து வீட்டுக்காரங்கள, ஏன் ரோட்ல போகும்போது எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட இந்த உதவி மனப்பான்மை, இஹ்சான், இஹ்சான் இலல் கைர், பிறருக்கு நன்மை செய்பவர்கள், அவர்கள் அதாவது இபாதத்தும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இவர்கள் தான் ரொம்ப உயர்ந்தவர்கள். யாரை விட? வெறும் இபாதத்து மட்டும் உள்ளவர்களை விட, வெறும் இபாதத்து மட்டும் உள்ளவர்களை விட அல்லாஹ்விடத்தில் ஈமானால், இஸ்லாமால், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தால், அல்லாஹ்வுடைய ரிதா என்ற பொருத்தத்தால், கபூல் என்ற அல்லாஹ்வுடைய அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்மையால் பரிபூரணமானவர் யாரு? அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை செய்வதோடு அடியார்களுக்கும் இஹ்சான் செய்யக்கூடியவர். அல்லாஹு தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இதெல்லாம் எங்க இருந்து படிச்சுக்கிறோம்? அதுக்கு அடுத்து உள்ள வசனங்கள், வமா அதராக மல் அக்பா ஃபக்கு ரகபத்தின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபத்தின் யதீமன் ذا மக்ரபத்தின் அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபா. அப்புறம் சும்ம கான மினல்லதீன ஆமனு வதவாஸோ பிஸ்ஸப்ரி வதவாஸோ பில் மர்ஹமா. இப்போ பின்னாடி படிக்கக்கூடிய எல்லா படிப்பினைகளையும் இந்த வசனங்களுக்குள்ளார அப்படியே சுற்றி வரும். 45வது படிப்பினை, இந்த வசனங்களில் தர்மங்களில் நல்லறங்களில் அடிமையை உரிமையிடுவதை அல்லாஹ் முற்படுத்தி இருப்பதிலிருந்து அதன் சிறப்பை நாம் அறிய முடிகிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய இஹ்சான், அந்த நல்லுபகாரத்தை பற்றி சொல்லும் பொழுது முதலாவதாக எதை சொல்கிறான்? அடிமையை உரிமையிடுவது பற்றி சொல்கிறான். அப்போ அதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ஒரு பிரியமான சதக்கா என்பது அடிமைகளை உரிமையிடுவதாக இருக்கிறது. 46வது படிப்பினை, இஸ்லாமிய மார்க்கத்தில் தவிர்க்க முடியாத காரணத்திற்காக போர் அனுமதிக்கப்பட்டது போன்றுதான் அதில் எதிரணியில் கலந்து கொண்டவர்களை கைது செய்து அடிமையாக்குவதும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. பிறகு அந்த அடிமைகளை தொடர்ந்து அடிமைகளாக வைத்திருக்காமல் அவர்களை உரிமை விட்டு சுதந்திரமானவர்களாக ஆக்குவதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது, இன்னும் ஆர்வமூட்டுகிறது. அது மட்டுமல்ல, பெரும் பாவங்களுக்கான சிறப்பான பரிகாரமாக அடிமைகளை உரிமையிடுவதை மார்க்கம் கூறுகிறது. அதுபோக பொதுவாக அடிமைகளை உரிமையிடுவதும், முழு அடிமையை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அடிமையவோ அல்லது மொத்தமாக காசு கொடுத்து ஒரு அடிமையை வாங்கி உரிமையிடுறதையோ அப்படி முடிஞ்சா, அல்லது முழுமையாக உரிமையிடுவதற்கு வசதி இல்லை என்றால் உரிமையாக விரும்பும் அடிமைக்கு தன்னால் முடிந்ததை ஒவ்வொரு முஸ்லிமும் தானமாக, ஜக்காத் காசிலிருந்து கொடுக்கலாம், தானமாக கொடுத்து அதன் மூலம் அவர் தன்னை தனது எஜமானிடமிருந்து விடுவித்துக் கொள்ள உதவுவதும் மிக சிறப்பான அமலாக மார்க்கம் கூறுகிறது. முக்காத்தப்னு சொல்லுவாங்க. தன்னுடைய எஜமானர்கிட்ட அந்த அடிமையை சொல்றார், எஜமானரே நீங்கள் என்னை எவ்வளோக்கு விலைக்கு வாங்கினீங்க? எப்பா உன்னை $1,00,000 வாங்கினப்பா. சரி எஜமானரே, நான் $1,10,000 கொடுத்துட்றேன், என்னை உரிமையிட்டுறீங்களா? சரி இப்போ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு. இப்போ இந்த $1,10,000 இவர் வசூல் பண்ணணும். இவர்கிட்ட இல்லை, இவர் தான் அடிமையாச்சே. அப்போ முஸ்லிம்கள் தங்களுடைய ஜக்காத்து காசை கொடுத்து அந்த அடிமைக்கு உதவி செய்யணும். ஒருத்தரால் முழுசா கொடுக்க முடிஞ்சா முழுசா கொடுக்கணும், இல்லை என்னால் ஒரு $500 தான் கொடுக்க முடியுதா, அல்ஹம்துலில்லாஹ் அதை கொடுத்து, இந்த மாதிரி எல்லாரிடத்துலையும் அவர் வாங்கி தன்னுடைய எஜமானருக்கு அதை கொடுத்து விட்டு அவர் உரிமையிடுவது, இதுக்கு நம்ம அவருக்கு உதவி செய்கிறது ரொம்ப ஒரு அல்லாஹ்வுக்கு பிரியமான உகப்பான ஒரு அமல் இது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அடிமைகளை உரிமையிடுவதை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிறைய ஹதீஸ் இருக்கு, இன்ஷால்லா ஹதீஸ் கிதாபுகளில் நீங்கள்
நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம எடுத்து உங்களுக்கு எல்லாம் தர்ஜுமா செஞ்சு அனுப்பலான் இருந்தோம், ஆனால் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. முடிஞ்சால் நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்கிறோம். நீங்களும் ஹதீஸ் கிதாபுகளில் தேடுங்க இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா கிதாபுகளுக்கு தான் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. 47வது படிப்பினைக்கு போவோம். தேவை உள்ளவர்களுக்கு உதவுவதும் பசித்தவருக்கும் வறியவர்களுக்கும், அதுவும் குறிப்பாக அனாதையாக இருக்கும் உறவுகளுக்கு உதவுவது அல்லாஹ்விற்கு மிக பிரியமான அமலாகும். தேவை உள்ளவர்களுக்கு உதவுவது, நீங்கள் பணக்காரங்களுக்கு உதவ போவீங்க, ஏழைகளுக்கு உதவுறீங்களா? வறியவர்களுக்கு உதவுறீங்களா? பெரிய பெரிய பணக்காரங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பீங்க, அது பெருசு கிடையாது. சாப்பாடு யாருக்கு தேவையோ, உணவு யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு உணவளிக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலிமாக்களில் கெட்ட வலிமா எது? செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்படுகிறார்கள் அல்லவா, அதுதான் கெட்ட வலிமா. அதனால தான் நான் பயான்களை பொதுவாக சொல்லுவேன், நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில், 3 ஸ்டார் ஹோட்டலில், 4 ஸ்டார் ஹோட்டலில், பெரிய பெரிய மண்டபங்களில் நீங்கள் கல்யாண விருந்து வைத்தீர்களே ஆனால் அங்கே ஏழைகள் வருவாங்களா? வருவதற்கு வெட்கப்படுவாங்க. ஏன்னா எல்லாம் பகட்டை விரும்பிய முனாஃபிக்குகளாக ஒன்று கூடியிருப்பார்கள், ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நயவஞ்சகர்களாக அங்கு ஒன்று கூடியிருப்பார்கள். அப்போ எப்படி ஒரு ஏழை சாதாரணமான ட்ரெஸ்ஸில், சாதாரணமான உடையில் அங்கே வந்து உட்கார முடியும்? அப்படி வர்றவங்களை யார் கண்ணியப்படுத்துவா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், அல்லாஹ் தான் மன்னிக்கணும். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. தேவை உள்ளவர்களுக்கு உதவுவதும் பசித்தவர்களுக்கும் வறியவர்களுக்கும், குறிப்பாக அனாதையாக இருக்கக்கூடிய உறவுகள், சரியா? அது அனாதையாக இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார வசதி இல்லாமல் தனக்கு உதவக்கூடியவர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய உறவுகள் இருக்காங்களே, பொதுவாக அவர்களுக்கு உதவுவது அல்லாஹ்விற்கு மிக பிரியமான அமலாகும். சில முட்டாள் பேசுவாங்க, எப்படின்னு சொன்னால், நம்ம காசு கொடுத்து கொடுத்து கெடுத்துடக்கூடாதுங்க. சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கும் பொழுது சில முட்டாள் கிறுக்கணுவ, பைத்தியக்காரனுவ என்ன சொல்லுவானுவ, ஏன்னா ரொம்ப காசு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க, அது அவங்கள வந்து கெடுத்துடுறதுக்கு நம்மன்னு சொல்லி. ஆனால் முட்டா பேல, அவனை கெடுக்கிறது இல்லடா, அது அவனுக்கு சம்பாதிக்க தெரியல, உழைக்க தெரியல. உனக்கு அல்லாஹு தஆலா உழைக்க தெரியக்கூடிய அறிவை கொடுத்துருக்குறான். இப்படித்தான் அல்லாஹ் வச்சிருப்பான். ஒருத்தங்களை அறிவாளியாக, ஒருத்தங்களை சாதாரணமானவங்களாக தான் அல்லாஹ் வச்சிருப்பான். உன்னை சோதிக்கிறான்டா, நீ அவனுக்கு கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு. உன்னை இப்லீஸு கெடுக்கிறானா இல்லை நீ சொர்க்கத்துடைய பாதைக்கு போறியான்னு அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான். புரிஞ்சுக்க, அவன் சோம்பேறியாக இருக்கிறான், சுறுசுறுப்பாக இருக்காங்கிறத விசாரிக்கிறதும் அவனை கண்காணிக்கிறதும் ஓ வேலையாடா முட்டாப்பையில. உன் வேலை என்ன? ஒன்ன நீ சொர்க்கத்துக்குரியவனை ஆக்குறது உன் வேலை. நீ என்ன மக்கள் மேலே தீர்ப்பளிக்கிறது, மக்களை ஜட்ஜ் பண்ணுறது நீனு? புரியுதா? எப்படிலாம் இப்லீஸ் வரான் பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். 48வது படிப்பினை. மறுமையில் ஓர் அடியானை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் அமல்களாக அதிகம் வர்ணிக்கப்பட்டவை தர்மங்களாகும். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸை நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா இபாதத்துகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த இபாதத்துகளுக்கு சொர்க்கத்தினுடைய கூலிகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக நரகத்திலிருந்து விடுதலை என்று எந்த அமல் அதிகம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் தர்ம காரியங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. நரகத்திலிருந்து ஒரு அடியானை விடுவிக்கக்கூடிய அமலாக வர்ணிக்கப்பட்ட அமல் எது? தர்மம் அமல் அதிகமாக வர்ணிக்கப்பட்டிருக்குது. நல்ல அமலும் அப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு, அதாவது மற்ற அமல்களுக்கும் இபாதத்துகளுக்கும். ஆனால் அதிகமாக வர்ணிக்கப்பட்டது எது? இந்த தர்ம காரியங்கள். இந்த வசனத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் சொன்னா, ஃபலக்க தஹமல் அக்கபா. அக்கபாங்கிறது எங்கே இருக்குது? நரகத்துக்கு முன்னாடி இருக்குது. இதை நீ கடந்தாதான் நீ நரகத்தை கடக்க முடியும், அங்கே சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த அக்கபாவை கடப்பதற்கு உதவக்கூடிய அமல்கள் எது? இந்த அமல்லாம். அந்த அமலில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் எதை கொண்டு வரான் அல்லாஹு தஆலா? இந்த நஃபக்கு ரகபா இத்ஆம், இதை அல்லாஹு தஆலா கொண்டு வரான். புரியுதுங்களா? ஆக மறுமையில் ஒரு அடியானை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் அமல்களாக அதிகம் வர்ணிக்கப்பட்டவை தர்மங்களாகும். அடுத்து 49வது படிப்பினை. எல்லா வகையான தர்மங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வரவேற்கப்பட்டதும் ஆர்வமூட்டப்பட்டதும் ஆகும். எந்த வகையாக இருக்கட்டும் தர்மம், எந்த வகையாக இருக்கட்டும். ஒரு குச்சியை, ஒரு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை எடுத்து போடுறதா இருந்தாலும் சரிங்க, ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு வழிகாட்டி விட்டாலும் சரி, ஒருத்தர் சுமை தூக்க முடியாமல் தன்னுடைய சுமையை பூமியிலிருந்து எடுத்து முதுகில் வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் முதுகில் வச்சு தூக்கிட்டு போய் விடணும்னு தேவையில்லை. அவருக்கு அந்த பூமியிலிருந்து அந்த சுமையை எடுத்து அவருடைய முதுகில் வைத்து கொடுத்தாலும் சரி. இப்படி எந்த வகையான தர்மமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கும் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் உரியதாகும். எல்லா வகையான தர்மங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வரவேற்கப்பட்டதும் ஆர்வமூட்டப்பட்டதும் ஆகும். 50வது படிப்பினை. அகபாவை கடக்க இந்த சூறாவில் சொல்லப்பட்ட சிறப்பான அமல்கள் என்னென்ன? அடிமைகளை உரிமையிடுவது,
பஞ்சம் பட்டினி நிறைந்த காலத்தில் உறவினரான அனாதைக்கு உணவளிப்பது, ஒதுங்க இடமில்லாமல் மண்ணோடு மண்ணாக வாழ்க்கையை ஓட்டும் ஏழைக்கு உணவளிப்பது. 4வது ஈமான். 5வது ஒருவருக்கொருவர் பொறுமையை மன உறுதியை உபதேசிப்பது, இன்னும் பொறுமையோடும் மன உறுதியோடும் வாழ்வது. 6வது வத்தவாசோ பில் மர்ஹமா, ஜீவ காருண்யத்தோடு, அதாவது படைப்புகளோடு கருணை அன்பு நேசத்தோடு வாழும்படி ஒருவர் மற்றவருக்கு உபதேசிப்பது, இன்னும் அந்த கருணையோடும் அன்போடும் வாழ்வது. புரியுதா? இந்த 6 அமல்கள் அல்ஹம்துலில்லாஹ் அகபாவை கடப்பதற்காக இந்த சூராவில் சொல்லப்பட்ட அமல்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்களை நாம் பின்பற்றுவதற்கு, நம்முடைய சந்ததிகள் இந்த அமல்களை எடுத்து செய்வதற்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். 51வது, அல்லாஹுவை நிராகரிப்பவர்கள் இவ்வுலகத்தில் செய்கிற கூலிக்கு இவ்வுலகத்திலேயே அதற்கான நன்மைகள் கொடுக்கப்பட்டு விடுவார்கள். மறுமையில் அவர்கள் தங்கள் நிராகரிப்போடு வரும்பொழுது நரகம்தான் அவர்களுக்கு தங்குமிடமாக இருக்கும். புரியுதா? வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா. அப்போ காஃபிர்கள் நல்லது செய்கிறது இல்லையா? செய்கிறாங்க தான், யார் இல்லை. நாங்கள் இருக்கிற தெருவில் ஒரு பெரிய ஒரு செட்டியார் அவ்வளோ பெரிய இடத்த தர்மம் செஞ்சு ஸ்கூல் கட்டி விட்டு போயிருக்கிறாரு. இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி கட்டியிருக்கிறாங்க. எவ்வளவோ நன்மைகள் செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த நன்மைகளுக்கெல்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே கூலி கொடுத்து முடிச்சிருவான். புகழை கொண்டு, உடல் ஆரோக்கியத்தை கொண்டு, பலவிதமான பதவிகளை கொண்டு, இப்படி உலகத்திலேயே அவர்களுக்கு கணக்கு தீர்க்கப்பட்டுவிடும். மறுமையில் அவர்களுக்கு எதுவும் மிஞ்சாது. குஃப்ர் இருக்குதே, அது ரொம்ப மோசமான ஒன்று. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுவை நிராகரிப்பவர்கள் இவ்வுலகத்தில் செய்கிற கூலிக்கு இவ்வுலகத்திலேயே அதற்கான நன்மைகள் கொடுக்கப்பட்டு விடுவார்கள். மறுமையில் அவர்கள் தங்கள் நிராகரிப்போடு வரும்பொழுது நரகம்தான் அவர்களுக்கு தங்குமிடமாக இருக்கும். 52வது படிப்பினை, எவ்வளவுதான் பிற நல்ல காரியங்கள் புண்ணியங்கள் செய்தாலும் ஈமான் இல்லை என்றால் அவை நாளை மறுமையில் அடியானை காப்பாற்றாது. 53வது படிப்பினை, ஈமானுடைய சிறப்பும் அதன் மேன்மையும் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அதாவது எந்த ஒரு நல்ல அமலும் ஈமான் இல்லாமல் செய்யப்பட்டால் அது உலகத்தின் குறுகிய காலத்திற்கு தான் பலன் தருமே தவிர நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் எவ்வித பலனையும் கொடுக்காது. அதுபோன்ற 54வது படிப்பினை, வெறும் ஈமான் மட்டும் போதும் என்று இருந்துவிடக்கூடாது. ஈமான் என்பது நல்லமல்களை கொண்டுதான் பரிபூரணமடைகிறது, உறுதி பெறுகிறது. அப்போ ஈமான் இவ்வளவு சிறப்பானதா? அப்போ நான் ஈமான் மட்டும் எனக்கு இருக்குது போதும் அப்படின்னு இருந்துட முடியுமா? நோ நோ நோ. இந்த ஈமான் இருக்கிறதே, இது நம்பிக்கையிலிருந்து அமல்களாக வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஆர்வமூட்டிய அமல்களை செய்ய வேண்டும். புரியுதா? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் சொல்லும் பொழுது, சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது ஜஸாஅம் பிமா குன்தும் தஅமலுன், அமலை அல்லாஹு தஆலா சொல்றான். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ரின் இல்லல்லதீன ஆமனு, அதோட முடியுதா சூரா? வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். அப்ப ஈமான் என்பது அமலோடு சேர்ந்து இருக்க வேண்டும். 55வது படிப்பினை, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஈமானும் இறை வழிபாடும் சமூக தொண்டுகளையும் அறப்பணிகளையும் தர்ம காரியங்களையும் உள்ளடக்கியதாகும். அப்போ ஈமான் என்றால் நாங்கள் பள்ளிவாசலை தொழுவோம், பள்ளிவாசலை கட்டுவோம், பள்ளிவாசலுக்கு விளக்கு போடுவோம், பள்ளிவாசலுக்கு மினாராவை கட்டுவோம். அட அறிவாளிங்களா, உங்கள் ஊரில் உள்ள முஹல்லால உள்ள ஏழையினுடைய வீடு இருளடைந்து இருக்கும் பொழுது, அங்கே ஏழைகளின் பிள்ளைகள் பசியோடு இருக்கும் பொழுது நீங்கள் மினாராவை உயர்த்தி கட்டுறதுல உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது, சாபந்தான் கிடைக்கும். ஏன்னா மினாரால ஏறி யாரும் தொலை போகிறது கிடையாது. பள்ளி பெருசாக இருக்கா, மக்கள் ஃபுல்லாக ஊர் மக்களுக்கெல்லாம் அடங்குது. அதுதான் நீங்கள் குப்பா கட்டுனீங்க, டவரு கட்டுனீங்க. ஒரு குப்பா கட்டுறதுக்கு கோடி ரூபாயை செலவு பண்ணுறான். அங்கே முஸ்லீம்கள் ஏழைகள் பசி பட்டினியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் வட்டிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஊரில் அதற்குண்டான அமைப்பு இல்லைனா நீங்கள்லாம் என்னடா முஸ்லீம், நீங்கள்லாம் காசு பணம் வச்சு பெரிய பெரிய நீங்கள் வசதியாக தொழுகிறதுக்கு ஏர் கண்டிஷன் பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு நீங்கள் என்ன அதை வச்சு பெருமை அடிக்கிறீங்க? நீங்கள் பெருமை அடிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்த உதவி, அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையாக, அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி செழிப்பாக்குனீங்க, அதை கொண்டு பெருமை அடிங்க. பள்ளிவாசல் என்பது மஸ்ஜித் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் தேவைக்கு இத்தனை பேர் வர்றாங்களோ அவ்வளோ பெரிய மஸ்ஜித், அவ்வளவுதான். அவர்களை வெயிலிலிருந்து பாதுகாப்பதற்கும் மழையிலிருந்து பாதுகாப்பதற்கும் ஒரு நிழல் இருந்தால் போதும். பள்ளிவாசலுக்கு ஃபேன் அவசியம் கிடையாது, ஏர் கண்டிஷன் அவசியம் கிடையாது. அதெல்லாம் உங்கள் சுகத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. அப்போ உங்கள் சுகத்துக்கு இவ்வளவு தேடுறீங்க நீங்கள்.
ஏழைகளுடைய அடிப்படை. அதுக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன அர்த்தம் இருக்குது? அதாவது நீங்கள் பள்ளிவாசல் என்ன அர்த்தம் அதுக்கு? அதுக்காண்டி பள்ளிவாசலை கட்டாதீங்க அப்படியே இல்லை. பள்ளிவாசலை கட்டுவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், பள்ளிவாசல் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை, அதுக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த செலவழிப்பின் மீது உண்டான ஆர்வம், அதே போல அல்லாஹ்வுடைய அடியார்கள் அந்த மஸ்ஜிதில், அந்த முஹல்லால, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். புரியுதா? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஈமானும் இறை வழிபாடும் சமூக தொண்டுகளையும் அறப்பணிகளையும் தர்ம காரியங்களையும் உள்ளடக்கியதாகும். எந்த மஸ்ஜிதில் முஸ்லிம்களுடைய காரியங்கள் நிர்வகிக்கப்படவில்லையோ, முஸ்லிம்களுடைய ஏழைகளின் தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கான ஆலோசனைகள் செய்யப்படுவதில்லையோ, அது உண்மையில மஸ்ஜிதுகள் அல்ல. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அறப்பணிகளில் பங்கெடுப்பதும் 56வது படிப்பினை, அறப்பணிகளில் பங்கெடுப்பதும் சமூக தொண்டுகளில் உதவுவதும் குர்ஆனும் சுன்னாவும் ஆர்வமூட்டிய நபி வழியும் இஸ்லாமிய பண்பாடுமாகும். அறப்பணிகளில் பங்கெடுப்பதும் சமூக தொண்டுகளில் உதவுவதும் குர்ஆனும் சுன்னாவும் ஆர்வமூட்டிய நபி வழியும் இஸ்லாமிய பண்பாடுமாகும். 57வது படிப்பினை, குஃபுர் நிராகரிப்புடைய துர்பாக்கியத்தை இந்த வசனத்தின் மூலமாக அறிய முடிகிறது. வல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா. ஷும் துர்பாக்கியம், நகுசத்து பிடிச்சவனு, இடது பக்கம் உள்ளவர்கள். எவ்வளவுதான் அமல் இருந்தாலும் சரி, கடைசியில் மௌத்தா போன உடனே அதோட வேஸ்ட் அவனுடைய அமல்லாம். அபூ தாலிபை விடவா நபிக்கு உதவி செய்தவருங்க, நபியை ஆதரித்தவர், நபியை பாதுகாத்தவர். ஆனால் முடியல, அவ்வளோதான். குஃபுரில் மௌத்தா போனார், போயிட்டார். 58வது படிப்பினை, குஃபுர் நிராகரிப்பு யாரிடம் இருக்கிறதோ அவர் இந்த உலகத்தில் மக்களுக்கு நல்லது செய்த நல்லவராக கவனிங்க. ஒருத்தட்ட குஃபுர் இருந்தா நாளை மறுமையில் அவர் நரகத்துக்கு போறதுக்கு அதுவே போதுமானது. எது பார்க்கப்படாது? அவர் இந்த உலகத்தில் மக்களுக்கு நல்லது செஞ்ச நல்லவரா வாழ்ந்தாரா அல்லது கெட்டது செஞ்ச கெட்டவரா வாழ்ந்தாரா, அதெல்லாம் பார்க்கப்படாது. குஃபுர் இருந்துச்சா இந்த போ நரகத்துக்கு. என்ன இஸ்லாமை எதிர்த்த எதிரிகளுக்கும் இஸ்லாமை எதிர்க்காமல் இணக்கமாக இருந்த எதிரிகளுக்கும் இடையில நரகத்தில் தண்டனையில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நரகம் என்பது எல்லா குஃபார்களுக்கும். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா வல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா. முடிஞ்சு, அவ்வளவுதான். அதே போல சூரா அல் பையினால வருது பாருங்க, இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. குஃபுர் நிராகரிப்பு யாரிடம் இருக்கிறதோ அவர் இந்த உலகத்தில் மக்களுக்கு நல்லது செய்த நல்லவராக வாழ்ந்தாரா அல்லது மக்களுக்கு கெட்டது செய்த கெட்டவராக வாழ்ந்தாரா என்று பார்க்கப்பட மாட்டார். 59வது படிப்பினை, ஈமான் ஒருவரின் நிரந்தர சொர்க்கத்திற்கும் அவர் மீது அல்லாஹுவின் அன்புக்கும் காரணமாகும். நிராகரிப்பு ஒருவரின் நிரந்தர நரகத்திற்கும் அவர் மீது அல்லாஹுவின் கோபத்திற்கும் காரணமாகும். அல்லாஹ் அக்பர். 60வது படிப்பினை, செயல்களுக்கான உண்மையான கூலி மறுமையில்தான் உண்டு. மறுமையின் கூலி கிடைக்கப் பெறுபவர்கள் மூமின்கள் மட்டுமே. நாளை மறுமையில் காஃபிர்களுக்கு அவர்களுக்கு பலனளிக்கும் எவ்வித நல்லமலும் இருக்காது. அவர்களின் ஒவ்வொரு நல்லமலுக்கும் இவ்வுலகத்திலேயே கூலி கொடுக்கப்பட்டு மறுமையில் வரும்பொழுது அவர்கள் நஷ்டவாளிகளாக வருவார்கள். அல்லாஹு தஆலா கதையை முடிச்சிட்டான். வல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா அலைஹிம் நாரும் உஸ்ஸதா. நரகத்தில் வைத்து பேக் பண்ணப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ்வே எங்களை மூமின்களில் சொர்க்கவாசிகளில் ஆக்குவாயாக, எங்களை காஃபிர்களில் நரகவாசிகளில் ஆக்கிவிடாதே. நீ மகா கருணையாளன், பெரும் மன்னிப்பாளன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அல் பலதுடைய பாடங்கள் படிப்பினைகள் நிறைவுற்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக, நம்மை மன்னிப்பானாக. இருக்கு குஃப்ரே அக்பர் இருக்கு, குஃப்ரே அஸ்கர் இருக்கு. அகீதாவுடைய பாடத்தில் குஃப்ரே அக்பரும் இருக்கு, குஃப்ரே அஸ்கரும் இருக்கு. குஃப்ரே அக்பர் என்பது நிரந்தரமாக நரகத்தில் ஒருவரை தள்ளிவிடும். குஃப்ரே அஸ்கர் என்பது ஒருவர் அதிலேயே நீடிப்பாரையானால் அவருடைய முடிவு ரொம்ப அச்சத்திற்குரியது. அதாவதுமா இந்த உலகத்தில் சிலருடைய முரட்டு குணங்களை நாம் சகித்து கொண்டே ஆகணும். அதில் முதலாமவர்கள் தான் நம்முடைய பெற்றோர். அவர்களுடைய குணங்கள் எவ்வளவுதான் முரடாக அதே போல் கடுமையாக இருந்தாலும் அவர்களை நாம் சகித்துத்தான் ஆக வேண்டும். அவர்களோடு ரொம்ப பொறுமையாகவும் பண்போடும் இருந்து தான் நம்ம ஆகணும். அவர்களுடைய செயலுக்கு தகுந்தபடி என்ன அவர்களுக்கு கூலி கொடுக்கணுமோ அது அல்லாஹ்விடத்தில் இருக்குது. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஹக்கில் நம்முடைய பெற்றோர்கள்
என்ன குறை செய்தாலும் நாம் அவர்களை மன்னிப்பவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்களோடு அன்போடும் பரிவோடும் நடந்து கொள்பவர்களாகவே இருக்க வேண்டும். சரியா? அதே போன்றுதான் நம்முடைய ஆசிரியர்கள், நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். அதே போல தான் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய நம்முடைய ஆட்சியாளர்கள். அவர்களுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய சில தனிப்பட்ட கடுமைகளை கொண்டு அதனால் நம்ம அவர்களை விட்டு விலகிட முடியாது. மற்றபடி மார்க்கத்தை மீறுறாங்க, மார்க்கத்திற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர்றாங்க, அப்போ நம்ம அவர்களுக்கு உபதேசம் செய்கிறது, அவர்களை எதிர்த்து அவர்களுக்கு நல்லுரைகள் செய்வது, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது வேற. ஆனால் அதாவது இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த நமக்கு மேலுள்ள அதிகாரம் உள்ளவர்களிடத்தில், நமக்கு மேலுள்ளவர்களிடத்தில் நம்ம அவர்களுடைய முரட்டு குணங்களை சகித்துத்தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம பொறுமையாக இருக்கணும், துவா செய்யணும் அவங்களுக்காக. இதுதான் நமக்குள்ள சோதனை. அதாவதுமா கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கணும். அந்த ஹிஸ்னுல் முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் சஹீஹான அல்லது ஹசனான தரத்தில் உள்ளவை. சரியா? அதிகமான மார்க்க அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுகள். அதுதான் நம்ம ஹிஸ்னுல் முஸ்லீமில் தமிழாக்கம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். சில பிடிவாதம் பிடித்தவர்களும் அதே போல் சில ஹதீஸ் கலை என்று எங்களுக்கு தெரியும் என்று முரண்டு பிடித்தவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு திமிருத்தனமான பேச்சாக இன்று இருக்கிறது. சகட்டு மேனிக்கு அவங்க ஹதீஸுகளை விமர்சனம் செய்கிறது. அவர்களுக்கும் ஹதீஸுடைய கல்விக்கும் ஹதீஸுகளை தரம் பார்ப்பதற்கும் எந்த விதமான பயிற்சியும் அனுபவமோ இல்லாதவர்கள். அந்த கல்வியை அவர்கள் படிக்கலை. புரியுதா? அதனால் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுகள் எல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதீங்க. எந்த ஹதீஸுகளை நம்முடைய உம்மத்துடைய பெரிய அறிஞர்கள் சஹி அல்லது ஹசன் என்று சொன்னார்களோ அந்த ஹதீஸுகளின்படி அமல் செய்கிறது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். அதில் சந்தேகப்படவோ குழப்பப்படவோ அவசியம் இல்லை. குறிப்பாக அந்த ஹிஸ்னுல் முஸ்லீம் என்ற கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு ஹசன் என்று குறைந்தது ஹசன் தரத்தில் உள்ளதாக இருக்கும். புரியுதா? அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தாராளமாக அமல் செய்யலாம். சேரலாமா? அந்த மாதிரி நம்ம மொத்தமாக அவங்கள்ட்ட காசு சேர்த்துக்கிட்டு வந்துடுறோம். அவங்க அன்றன்றைக்கு அந்த நகைக்கு அந்த காசுக்கு என்ன நகை என்ன கிராமுங்கிறத குறிச்சிக்கிட்டாலும் சரி, அல்லது மொத்தமாக கட்டி முடிக்கும் பொழுது எவ்வளவு கிராமுன்னு சொல்லி அவங்க கொடுத்தாலும் சரி, அதற்காக அவங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள் அந்த செய்கூலி சேதாரம் இல்லைம்பாங்க, அது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ். வித்ரு தொழுகை என்பது இஷா தொழுகையிலிருந்து ஃபஜ்ரு தொழுகை வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றலாம். ஒரு தடவை வித்ரு தொழுதுட்டிங்கன்னா அந்த வித்திரை திரும்ப நீங்கள் மீட்டக்கூடாது. நீங்கள் இரவில் மீண்டும் எழுந்தால் மற்ற உபரியான நஃபில்கள் 2 ரக்காத்தை தொழுகலாம். வித்ரு ஒரு தடவை தான். ஒன்ஸ் நீங்கள் இஷா தொழுது முடித்தோன்னு தொழுதுட்டாலும் சரி, அல்லது இடையில எழுந்திருக்கும் போது நீங்கள் ஒரு தடவை தொழுது முடிச்சிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் திரும்ப தூங்கி திரும்ப எழுந்தீங்கன்னா நீங்கள் நஃபில் மட்டும் தொழுகலாமே தவிர வித்திரை மீட்ட முடியாது. அது எப்படி? நீங்கள் லொஹர் அசர் தொழுக முடியலன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ உது செய்ய முடியலனாலும் நீங்கள் இருக்கிற இடத்துலையே தயமம் செஞ்சு நீங்கள் தொழுது ஆகணும். தொழுக முடியலங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. லோஹரை அசரோட சேர்த்தோ அசரை லோஹரோட சேர்த்தோ தொழுகணும். அதே போல் மக்ரிப் இஷாவை நீங்கள் ஜம்மு செஞ்சு தொழுகலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு லோஹர் அசரை தொழுதுட்டீங்க, இப்போ மக்ரிபுடைய நேரம் வருது, நீங்கள் கண்டினியூவாக பயணத்தில் இருக்கிறீங்க, இஷா நேரத்துக்குள்ளார இரவு நடுநிசிக்குள்ளார நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு போய் மக்ரிப் இஷாவை நீங்கள் தொழுதுக்கலாம். மற்றபடி மொத்தமாக 3 வக்து தொழுகையை 4 வக்து தொழுகையை தொழுகாமல் இருந்துட்டு நீங்கள் ஊருக்கு போகிறோன்னு தொழுதுடலான்னு அறவே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. கண்டிப்பாக கிபிலாவை முன்னோக்க முடியவில்லை என்றாலும் சரி, உது செய்ய முடியவில்லை என்றாலும் சரி, இருந்த நிலையிலிருந்து கண்டிப்பாக தொழுகையை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். اللهم نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. اللهم اجعلنا من السعداء المقبولين ولا تجعلنا من الأشقياء المردودين. اللهم اجعل أسعد أيامنا يوم نلقاك. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.